அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் சீனியவரங்காய் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். இப்போது இது எல்லாமே பெருசாகி இங்கே வரையும் நம்ம கீழே நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ மேலே இருக்குது. நம்ம அதை இப்போ இருக்கிறத நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப இல்லாட்டி 1-2 இருந்தாலும் கூட நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். காயை நம்ம அதிகமாக பொரியல் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்ததுனாக்கா சாம்பாரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த செடி வருது. இதை நம்ம தேய்ச்சி இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். குட்டி எங்கே இருக்கு செடியெல்லாம் மழை பெஞ்சு காற்றடிச்சதுனால எல்லாமே போயிடுச்சு. இப்போது நம்ம அங்கே எடுத்தோம். இங்கே இருக்குது. இது ரொம்ப ஹைட்டாக வந்துடுச்சு. இருக்கிற சீனியவரங்காயை நம்ம எடுத்துக்கலாம். மணக்கு செம்பக போயிருக்கு இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இந்த செடி எல்லாத்துலேயுமே எடுத்தாச்சு. காற்றடிச்சு எல்லாமே ஒரு மாதிரி சாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. இந்த செடி நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு செடி இருக்குது. சாஞ்சு வச்சு பாருங்க. இதுலேயும் சூப்பராக காய்ச்சிருக்கு. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். நல்லா தான் காய்க்குது. ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால சாஞ்சு வேர் இதாகிடுச்சு. அதனால அந்த செடியெல்லாம் அப்புறம் இருக்குது. இந்த செடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அந்த செடியெல்லாம் காற்றடிச்சு சாஞ்சிருச்சு. இதுவும் சாஞ்சு தான் இருக்குது பாருங்க. நேரம் நிற்கலை. குச்சி வச்சு கட்டணும். ஆனால் குச்சி வச்சாலும் அப்படியே பிடிங்கிறது. இப்போ நம்ம இதிலையும் நம்ம எடுத்தாச்சு. ஒரு செடியில் இவ்வளோ இருக்குது. இந்த இருக்குது இந்த இப்போது இங்கே இருக்குது. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ தான் இது ஃபஸ்ட்டு வச்சது. 2வது வச்சது பார்த்தா பூ பூத்துட்டு வருது. நம்ம இதையும் எடுத்தாச்சு. இப்போது இந்த செடியில் கத்திரிக்காய் வாங்கினா நல்லா பழன்னு சூப்பராக இருக்குது. இங்கே 2 காய் இருக்குது. பிஞ்சலாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு காயை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் இந்த இப்படி காட்டுச்சு. இப்போ காட்டணும். இப்போ தான் கத்திரிக்காய் செடி சூப்பராக வருது. நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது. அரும்பு எடுத்துருக்குது. இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது பிஞ்சு அது வந்துருச்சு. எப்போங்க முடியல. இது ரொம்ப முத்திருச்சு. இந்த காய் நல்லா பிஞ்சாக இருக்குது. இது கொஞ்சம் முத்திருச்சு. 2 காய் தான் நமக்கு இருக்குது. இங்கே அங்கே இருக்கான் பாருங்க. எழுதிட்டு ஆமாம் ரூபா. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க. இந்த காய் எடுத்துக்கலாங்க. எடுத்துடுறாங்க. இந்த காய் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இந்த பிஞ்சாக இருக்குதா அறுவடை எடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள். நமக்கு தக்காளி அப்படியே சூப்பராக வந்துருக்குது. எல்லாமே காயாக தான் இருக்குது. இப்போ இது ஒன்று மட்டும் நமக்கு பழுத்துருக்குது. இதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே கொத்தாக இருக்குது. அப்படியே கொத்தாக பழுத்துச்சுன்னா அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இதில் பாருங்க 3 காய் இருக்குது. 3ல் இது ஒன்று பழுத்துருக்கு. இது நம்ம எடுத்தாச்சு. அந்த பக்கம் இருக்குது. இப்போ பாருங்க. இங்கே 2 பழத்து இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். குட்டியாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். வரமாட்டேங்குது. அங்கே இருக்கு. இந்த புளிச்சக்கீரை நிறையா இருக்குது. இப்போ நம்ம அதை அறுவடை எடுத்துக்கலாம். இந்த பூ காமிக்க
இந்த செம்பகப்பூ வந்து ஒன்று வந்து சூப்பராக வந்து நல்லா விரிஞ்சிருச்சு. இதை நம்ம அறுவடை எடுத்துகிட்டு லாஸ்ட் எடுத்துக்குவோம். இப்போ நிறைய எடுத்துக்கோங்க. இதை பறிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். ஓகே நல்லா. இப்போது நமக்கு வந்து தூதுவளை இருக்குது. நம்ம ரசம் வைக்கிறக்காண்டி நம்ம அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் முள்ளாக இருக்கும். இதை அப்படியே அரைச்சி பண்ணிடலாம். எவ்வளோ பெருசாக இருக்கியா? இது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மூலிகை. சளி எப்படி பிடிச்சிங்கனாலும் இந்த ரசத்தை வந்து ஒரு 3 நாள் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி வந்து சரியாயிடும். ஆனால் இது வந்து கிடச்சுன்னா நீங்கள் வைங்க. சூப்பர் மருந்து இந்த மருந்து. தூதுவளை ரசம் வந்து கை கால் கடுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிளகாத்தை வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம். அது கை காலெலாம் வந்து கடுக்காது. அது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் மிளகாத்தை ரசம் வச்சு சாப்பிட்லாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப ஹீட்டு. நம்ம சளி பிடிச்சிருந்தா நம்ம அதை வந்து சாப்பிட்டோம்னா சளி வந்து சரியாயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹீட்டானது. சூப்பராக வந்து வந்துருச்சு. சின்ன ஒரு 2 இலை செடியாக தான் இருந்தது. அதை நான் வந்து பிடுங்கி வச்சு விட்டேன். சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது மேலே வரையும் போச்சு. இதை கட் பண்ணி விடணும். இல்லைன்னா ரொம்ப மேலே வந்துடுது. இதை கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சு அரைச்சிட வேண்டியதான். முள் அப்படியே பிடிக்குது. இலை பூராமே முள்ளாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து அரைச்சிட்டோம்னா அது எல்லாமே இதாகிடும். அது கொஞ்சம் வந்தால் கூட போதும். ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் வந்தால் கூட போதும். நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இதை வந்து பறிக்கும்போது கரெக்டாக பறிக்கணும். இல்லைன்னா கையில் பிடிச்சிரும். இங்கே இது உள்ளே போய் சிக்கி வச்சுக்கிட்டீங்க. உடனே நல்லா இருக்கு. இது பாருங்க சூப்பராக வந்து இங்கே வரையுமே இந்த லாஸ்ட் வரைக்குமே நமக்கு இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு நல்லா பெருசாக நமக்கு ஓரளவுக்கு வந்திருக்குது. பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். மேலேலாம் வந்து இருக்குது, பூ இருக்குது, மேலே இருக்குது, அங்கே இருக்குது. 2 3 இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம உரம் போட்டு நல்லா பராமரிச்சோம்னா இன்னும் நல்லா சூப்பராக காய்க்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. புளிச்சக்கீரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து இது போதும். நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மூலிகை. இது வந்து சளி பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக வந்து குடிச்சிங்கன்னா சளி சரியாயிடும். பாருங்க முள்ளாக தான் இருக்குது. இது முள்ளாக இருக்குது. இதை அப்படியே வச்சு அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து இலையாக பறிக்காட்டிங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி குச்சியெல்லாம் வெட்டி நம்ம வந்து அப்படியே அரைச்சி நம்ம வந்து ரசம் வைக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மூலிகை. 2வது நம்ம கத்திரிக்காய் வந்து பார்த்தா சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் வருது. நல்லா தலன்னு சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. தக்காளி பழம் வந்து இப்போ தான் எல்லாமே காயாக இருக்குது. பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். செம்பருத்தி வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இதனால் வந்து 15க்கும் 20க்கும் போட்டுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சீனி வெங்காயம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது நம்ம சாம்பாரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். செம்பகப்பூ நமக்கு 1 வந்துருக்குது. அதையும் நம்ம எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சாதிப்பூ முல்லைப்பூ நம்ம பறிக்கலை. நம்ம இதை மட்டும் தான் பறிச்சுக்கிறோம். இப்போது இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கான டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.